ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஈஸியான உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு புலாவ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கூட சிம்பிளாக ஆனியன் பச்சடி இல்லைன்னா அப்பளம் வச்சு கொடுத்தாலே போதும். சரி வாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், கூடவே சின்னதாக ஒரு அனாசிப்பூ, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக காரமாக இருந்ததும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு கூட சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு புலாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மீடியம் சைஸில் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் பேபி உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம ரெகுலராக சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்திட்டு இதை மசாலாவோட ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை. புதினா மல்லி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இதில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணியால் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்திடலாம். அரிசியை அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, சாதம் உடஞ்சி போயிடும். கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஊற வச்சிங்கனாலே போதும். ஸோ 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி நமக்கு 1/4 கிலோ அளவு இருக்குது. இப்போ அரிசியை உள்ளே சேர்த்திட்டு இது உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். ஸோ நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. அரிசியும் உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இப்போ அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு புலாவ் நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு.
நீங்களே பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர்தியாக வந்திருக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் ஃபஸ்ட்டே சேர்க்காம இது மாதிரி கடைசியாக சேர்க்கிற போது சாதம் வந்து நல்லா வாசனையாகவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். சேர்த்திட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு புலாவ் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.